எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சுவையான சூப் மஷ்ரூம் ப்ராக்கலி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நான் கொஞ்சோண்டு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு போட்டுக்கலாம். நான் ஒரு ஃபுல் ப்ராக்கலியும் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக மஷ்ரூமும் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம். நம்ம இது எப்படினாலும் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் 1-2 மஷ்ரூமை கட் பண்ணி போட்டுக்கலாம். மஷ்ரூம் கொஞ்சமாக வதங்கின உடனே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே நம்ம ப்ராக்கலியும் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி இதில் ஊற்ற தேவையில்லை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ப்ராக்கலி பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். அதே மாதிரி மஷ்ரூமும் நீங்கள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசிக்கோங்க. நல்லா அலசிட்டு நல்லா 1-2 கட் பண்ணி வச்சுட்டு நான் அதை அப்படியே தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுடுறேன். இப்போ நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு 2 விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான சூப். இது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க யார் வேணால் இதை சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த சூப்பு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை அரைக்காமல் நல்லா இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா தண்ணி விட்டு ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் அரைச்சி எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் சால்ட் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. நான் இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணேன். இப்போ ஆற வச்சு அரைச்சிருக்கோம் நம்ம அதனால் இப்போ சூப்போட கன்சிஸ்டன்சிக்காக நம்ம திருப்பி இந்த அரைச்சதை விட்டு இப்போ தண்ணி இப்போ தேவையான அளவு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நான் கொஞ்சம் க்ரீமியாக திக்காக இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வச்சேன். க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்காக நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் வேணும்னா இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குங்கள அது போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த சாதம் வடித்த தண்ணி இருக்குல்ல அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெஜிடபிள் வேக வச்ச தண்ணி அந்த மாதிரி தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் அது ஹெல்த்தியாக இருக்கும். இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது. இந்த ப்ராக்கலியில் மஷ்ரூம்லேயும் ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இது நல்லா நீங்கள் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக இந்த ஆரிகனோ இருக்குல்ல அந்த ஸ்பைஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கேன். எனக்கு காரம் பத்தாமல் இருந்ததுனால நீங்கள் பெப்பர் பவுடர் கூட வேணுன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான சூப்.